வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு ஒரு கனவு இருக்கும். அதில் முக்கியமாக பணம் சம்பாதிக்கிறது. நான் அடுத்த 5 வருடத்துக்குள்ள 1 கோடி நான் சம்பாதிக்கணும். அதுக்கு என்ன பிளான் இருக்குது, அதை நான் என்னால் பண்ண முடியுமா? இப்போ இன்றைக்கி நம்ம சேலரி ஒரு 10,000 இருக்கும், 20,000 இருக்கும், ஒரு 50,000 சேலரி வாங்கிட்டு இருக்கோம். ஆனால் நான் 1 கோடி ரூபாய் என் வங்கியில் நான் சம்பாதித்து வைக்கணும் அப்படின்னு நான் பிளான் பண்ணுறேன். இதை பற்றி பொருளாதார நிபுணர்கள், எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் எந்த மாதிரியான விஷயங்களை சொல்கிறாங்க அப்படிங்கிறத ரொம்ப ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளால் இது பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியும் அப்படின்னு தான் எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு ஒரு கரெக்டான ஒரு பிளான் இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் பிளான், நீங்கள் ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. அடுத்த 5 வருடத்தில் நான் 1 கோடி சம்பாதிப்பேன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட டார்கெட்டை 10 கோடியாக ஃபிக்ஸ் பண்ணணும். இது ஒரு முதல் விஷயம். ஸோ அப்படி ஃபிக்ஸ் பண்ணும்போது 10 மடங்கு உங்கள் கோல் வைக்கும் போது, அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது அந்த 1 கோடிங்கிற டார்கெட்டை நீங்கள் ஈஸியாக அச்சீவ் பண்ணுவீங்க. ஸோ ரெண்டாவது நம்மளுடைய லைஃப் ஸ்டைல் ரொம்ப முக்கியம். நம்ம என்ன மாதிரியான வாழ்க்கை முறையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறோம், டைம் மேனேஜ்மெண்ட், டைமை எப்படி யூஸ் பண்ணுறோம், யூஸ்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறோம். மூணாவது நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட், நம்ம எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறோம். முக்கியமாக நீங்கள் இந்த விஷயம்லாம் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் பணம் சம்பாதிக்கவே முடியாது. முக்கியமாக இந்த கேம்லிங், பெட்டிங் பண்ணுறது, அந்த மாதிரியான விஷயத்துக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா அது உங்ககிட்ட இருக்கிற மொத்த சேவிங்ஸை அழிச்சிரும். ஸோ அதெல்லாம் போகவே கூடாது. உண்மையிலேயே நான் எங்கே இன்வெஸ்ட் பண்ணால் என் பணம் டபுள் ஆகும், எப்படி கொண்டு போகணும் அப்படிங்கிற நாலேஜ் உங்களுக்குள்ளே இருக்கணும். அதற்கு நிறைய புத்தகங்கள் நம்ம வாசிக்கணும் டெய்லியுமே. நாலாவது விஷயம், ஸோ பணம் நம்மக்கிட்ட ஃப்ளோ வந்துட்டே இருக்கணும்னா அதுக்கான மென்டாலிட்டியும் அதுக்கான திறமையும் தகுதியும் நம்மக்கிட்ட இருக்கா, அதை நம்ம டே பை டே வளர்க்கணும். நான் இருக்கிற இடத்துலையே தான் இருப்பேன், இப்படியே தான் இருப்பேன், ஏன்னா நான் 1 கோடி சம்பாதிக்கணும்னா கண்டிப்பாக முடியாது. நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அடாப்ட் ஆகணும். உங்கள் சூழ்நிலைகளை மாற்றணும், உங்களுடைய திறமையை வளர்த்துக்கணும், கம்யூனிகேஷன் டெவலப் பண்ணணும், உங்களுடைய பழக்க வழக்கங்கள், நீங்கள் டெய்லி என்ன ஆக்டிவிட்டி பண்ணுறீங்க. ஸோ 5வது விஷயம், உங்களுடைய செயல் என்னவாக இருக்குது அப்படின்றத பற்றி 100% உங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கணும். நான் என்ன பண்ணுறேன், அடுத்த 5 வருஷத்துக்கு என்னோடய பிளான் இதுதான், டே பை டே, இயர்லி ஒன்ஸ் நான் இதை அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு கோல் வச்சு ஃபிக்ஸ் பண்ணி அதை நீங்கள் அடையணும். உங்களோட வில் பவர். ஸோ இதுக்கான ஒரு பிளான் பண்ணி நீங்கள் கரெக்டாக ஷெட்யூல் பண்ணி அதை ஃபாலோ பண்ணணும். 6வதான விஷயம் என்னென்னா பொறுமை. முக்கியமான விஷயமே பொறுமை தான். எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கீங்க, உங்களுக்கு வர பிரச்சனைகளை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க. ஒரு